அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 23/6/2025 திங்கட்கிழமை. நாளைய தினம் வரக்கூடியது சாதாரண திங்கட்கிழமை இல்லைங்க. நம்ம தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாளைய தினம் கோடியில் ஒரு நாள் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அது 100க்கு 100 உண்மையான ஒரு வரிகள்ங்க. நாளைக்கு திங்கட்கிழமை அப்படின்னாலே நம்ம சோமவாரம் அப்படின்னு நம்ம அழைப்போம். அதோடு நாளைய தினம் பிரதோஷம், அதோடு சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்பு! திங்கட்கிழமை அப்படின்னாலே நம்ம சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மிக சிறந்த விரதம், சிவபெருமானுக்கான மிக மிக அற்புதமான ஒரு நாள். மாதத்தில் 2 நாட்கள் வரக்கூடியது வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். நாளைய தினம் நமக்கு தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது வருது. அதோடு சேர்ந்து மாத சிவராத்திரி. ஸோ நாளைக்கு நம்ம யாருமே தவற விடக்கூடாது. இந்த பதிவில் நான் உங்ககிட்ட மிக மிக முக்கியமான ஒரு மந்திரத்தை பகிர்ந்துக்க போகிறேன். நிறைய பேருக்கு இப்படி ஒரு மந்திரம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது. நாளைய தினம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செலவு செய்து இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரிங்க. உங்களை பிடித்த அனைத்து தோஷங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஏன் திங்கக்கிழமை நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. அந்த சந்திரனை தன்னுடைய தலைமுடியில் சூடியதால் தான் சிவபெருமானுக்கு சந்திர சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது. சந்திரனுக்கு ஒரு முறை மிகப்பெரிய சாபம் ஏற்பட்டு அந்த சாப நிவர்த்தி சிவபெருமானை அவர் சரியான முறையில் தவமிருந்து வழிபாடு செய்ததால் சாப நிவர்த்தி பெற்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா நம்ம சோமவார விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதிலும் கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதிலும் பிரதோஷம் அப்படிங்கிறது பிற விஷயங்களால், பிற கிரகங்களால் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். அதுவும் அந்த பிரதோஷ வேலை 4:30லேருந்து 6 அந்த வேளையில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, சிவனுடைய ஓம் நமச்சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்படியாக குறையும். அதில் நீங்கள் ஒரு எல்லளவும் சந்தேகப்பட தேவையில்லைங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை மட்டும்தான் வழிபட வேண்டும். நீங்கள் சிவன் கோவிலில் போனீங்கன்னா கூட மற்ற சந்நிதி கதவுகள்லாம் மூடி இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருமே மனிதர்கள் மட்டும் வழிபடணும்னு கிடையாது. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் சிவபெருமானை தான் வழிபாடு செய்வார்களாம். ஏன்னா அவ்வளவு அருள் நிறைந்த நேரம் அந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது. இந்த உலக மக்களை காப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்த போது முதலில் விஷம்தான் வெளியில் வந்தது. ஸோ அந்த விஷத்தை தான் அருகி உலக மக்களை எல்லாம் காப்பாற்றினார் சிவபெருமான். அந்த விஷம் அவருக்கு வயிறில் இறங்காத வண்ணம் பார்வதி தேவியார் அந்த கழுத்தில் வரும்போதே அவங்க பிடிச்சிட்டாங்க. அதனால் கழுத்து நீல நிறமாகி திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்று அவர் திகழ்கிறார். ஸோ அந்த விஷத்தை பருகனார் இல்லையா, அந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே அவர் நடனமாடக்கூடிய நேரமும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நடனத்தை காண தான் எல்லாரும் பூலோகத்திற்கு இறங்கி அவர் நடனமாடுவதை பார்ப்பாங்களாம். எல்லா கோவில்கள்லேயும் இந்த நிகழ்வு நடைபெறும். அதனால் நம்ம பிரதோஷ வேளையில் கோவிலில் இருந்தோன்னா எல்லாரோடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்து கோவிலுக்கு போக முடியுதோ அவசியம் சிவபெருமானுக்குரிய அர்ச்சனை பொருட்கள், அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தரலாம். எதுவும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில் பிரகாரம் முழுவதும் அதை நீங்கள் தூவி விடலாம். நீங்கள் ஐயரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட கொடுக்கணுன்னெலாம் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் 4:30 நீங்கள் அந்த 4:30 மணிக்கு போயிட்டு அந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவை கோயில் பிரகாரம் ஃபுல்லாக தூவி விடுங்க. சின்ன சின்ன எறும்புகள், பூச்சிகளுக்கு அது உணவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் கண்களை மூடி அந்த நேரத்தில் தியானம் செய்து உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதை தீரணும்னு அந்த பரமேஸ்வரன் கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக அவை எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மேலே இருந்த ஒரு வில்வ இலை நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா
அதை அவசியம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது உங்களுடைய பீரோலையோ நீங்கள் வைங்க. அதனுடைய ஆற்றல் வந்து அபரிமிதமானதாக இருக்கும். சிவனுடைய அருள் அந்த இலையில் இருக்கும். அந்த அருள் எப்பொழுதும் அந்த இலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் சிவபுராணத்தை கேட்கலாம், சிவனோட நாமங்களை உச்சரிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாளைக்கு எல்லாருமே செய்யுங்க. வில்வ இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிரதோஷ காலத்தில் நம்ம ருத்ராட்சம் இருக்குது இல்லையா, அந்த தீபத்தை கூட நம்ம ஏற்றலாம். அதனால் நாளைக்கு வில்வ இலைகளோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு அவசியம் நீங்கள் போங்கங்க. இப்போது நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. இந்த ஒரு மந்திரம் தாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம். அனைத்து விதமான தோஷங்களையும், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உட்பட அனைத்து விதமான தோஷங்களையும் அறவே நீக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் தான் இது. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது காலையில் 27 முறை, மாலையில் 27 முறை இதை நீங்கள் உச்சரிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே உச்சரிக்கலாம். அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எந்தவித துஷ்ட சக்திகளும் உங்களை அண்டாது. இதை வந்து ருத்ர மந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிவபெருமான் உலகத்தில் ஏற்பட்ட தீயவைகளை, தேவையில்லாதவற்றை அழிக்கும் போது அவர் ருத்ரமூர்த்தியாக தோன்றினார். அந்த ருத்ரமூர்த்திக்கான ஒரு மந்திரம் தான் இது. ஸோ நமக்கும் வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய கவசமாக இந்த மந்திரம் விளங்கும். நாளைக்கு இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இப்போ நாளைக்கு காலையிலே நான் இதை செய்யலாமான்னு கேட்டிங்கனாலும் செய்யலாம். அல்லது அந்த 4:06 வரக்கூடிய அந்த பிரதோஷ வேளையில் இதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைங்க நான் பதிவை லேட்டாக தான் பார்த்தேன், இப்போ மணி இரவு 10 ஆகுது, நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நீங்கள் அதை உச்சரிக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப கிரக கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை 27 முறை நீங்கள் எழுதவும் செய்யலாம். எழுத தெரிஞ்சவங்க அதை எழுதலாம் நேரம் இருக்கிறவங்க. அப்படி இல்லைங்க நான் வெறும் உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக உச்சரிக்கலாம். நாளைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு தினம். இப்படிப்பட்ட அமைப்புகள் எப்பொழுது ஒரு முறை மட்டும்தான் நமக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு நாளைய தினம் நமக்கு வந்திருக்கிறது. ஸோ யாருமே தவற விடாதீங்க. அதை மாதிரி அசைவம் நாளைக்கும் சாப்பிடாதீங்க. நம்முடைய குடும்பம் நிச்சயமாக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.